நாம் பேசுவது வேடிக்கையா இருக்கிறது, வேடிக்கை காட்டினது தலைவனா தெரியும். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு தி அனதர் வீடியோ. இப்போ என்னன்னா, அண்ணன் பேசுறது அண்ணன் ஒன்று சொன்னாங்க பாத்தீங்களா, வேடிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்க பாத்தீங்களா. இப்போ அண்ணனோட வேடிக்கைகளை பார்க்கலாமா? என்னன்னா, அண்ணன் வந்து விவசாயிகளை பத்தி அவ்வளோக்குள்ள பேசுறாங்க. விவசாயம் அப்படி இப்படியா, விவசாயத்தை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், விவசாயிகளை நிறைய பேர் பழி வாங்குறாங்க அப்படி இப்படின்னு பேசுறீங்களாண்ணே. எனக்கு ஒரே ஒரு டவுட்ண்ணே, நீங்க அங்கங்க திறன் நிதின்னு சொல்லிட்டு வாங்குறீங்க, ஒரு சில படம்லாம் முன்னாடி நடிச்சிருக்கீங்க, ஒரு சில இடத்துல இப்ப சொத்து பத்தெல்லாம் வாங்கி கொண்டு போட்டிருக்கீங்க. அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல நீங்க ஏதாவது ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல மிஞ்சி போனா ஒரு ஏக்கர் இல்லைன்னா அரை ஏக்கர் வாங்கி அந்த இடத்துல விவசாயம் பண்ணலாம்ல. விவசாயம் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த பயிர் போடணும், இந்த இடத்துல இந்த மண்ணு இவ்வளவுதான் வளம் இருக்குது, இந்த வளத்துக்கு இந்த செடி தான் போடணும், இந்த மரம் தான் வைக்கணும், இப்படிதான் வந்து வாய்க்கால் வெட்டி தண்ணி விடணும், இந்த மருந்து தான் கண்டிப்பா யூஸ் பண்ணணும், செயற்கை உரங்களை நம்ம வேண்டாம்னு சொல்றீங்க. அப்படி செயற்கை உரம் வேணாம்னு சொல்லும்போது இயற்கை உரம் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டிவியை மட்டும் உட்காந்துட்டு ஒரு ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணி உட்காந்து சொல்றதுக்கு பதிலாக நீங்க இது செயல்முறையாவே செயல்படுத்துறீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது தானே, அது உங்களுக்கு பெனிஃபிட் தானே. இவ்வளவு விவரம் தெரிஞ்ச உங்களுக்கு இதை பண்ணும்போது, ஒரு விவசாயம் பண்ணும்போது வந்து அதுவும் உங்களுக்கு ஒரு ரீச் கிடைக்கும். ரெண்டாவது அதை வச்சு நிறைய பேர் கத்துப்பாங்கல்ல, விவசாயம் பத்தி அவ்வளவு பேசும்போது அது கத்துப்பாங்களா. ஏன் அண்ணன் அதை பண்ணவே மாட்டேங்கிறாங்க? ஸ்டேஜ்ல மட்டும் பேச தெரிஞ்ச அண்ணனுக்கு ஏன் செயல செய்ய தெரியல அப்படின்னு சொல்றது ஒரு டவுட்டா தான் இருக்குது. இங்க ஒரு சில செயற்கை உரத்துக்கு ஆப்போசிட்டாவும் இருக்கிறாங்க. விவசாயிகள் அவ்வளவு சப்போர்ட் பண்ணும்போது அதை செயல்படுத்தி பார்க்கலாமே, அவரும் அதை செயல்படுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன். இங்க ஒரு சில பேர் கேட்கலாம், அப்படி சொல்லிட்டு தான் இங்க நிறைய பேர் வந்து இங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள இங்க ஆட்சி பண்றதுக்கு யாருமே விவசாயம் பண்றதே கிடையாது. விவசாயத்தை பத்தி ஒரு விவசாயம் பண்ணவனுக்கு தான் அதோட வழி தெரியும், அதுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது. உதாரணத்துக்கு நானும் விவசாயம் பண்ணவன் தான். முருங்கக்காய் நிறைய பேர் இங்க விவசாயம் பண்ணிருப்பீங்க. அந்த முருங்கை ரேட்ல என்ன தெரியுமா இருக்கிறோம், நம்ம செழிப்பா காய்ச்சி தொங்கும் போது அதோட ரேட்டு 2 ரூபா 3 ரூபான்னு 1 கிலோவுக்கு மாறிடும். பட் மார்க்கெட்டுக்கு வரும்போது அது வேல்யூ 10 ரூபா 15 ரூபா இருக்கும். ஹையஸ்ட் ரேட்ல இருக்கும் போதுல அந்த முருங்கக்காய் வந்து நம்ம கிட்ட இருக்காது. இல்லைன்னா என்ன தெரியுமா, முருங்கை நோய் விழும், சின்னதா மழை பெஞ்சா நோய் விழும், அதுக்கு நம்ம 5000 6000 மருந்து வாங்கி அடிக்கணும். செயற்கை மருந்து தான் அதிகமா அடிக்கப்படுது. நீங்க இயற்கை உரம் பயன்படுத்தினா அதுக்குள்ள ரேட் காஸ்ட் அதிகம். அந்த காஸ்ட்டுக்கு நம்மளால விவசாயம் பண்ண முடியாத அளவுக்கு தான் விவசாயிகளோட சுச்சுவேஷன் இருக்குது. பட் நீங்க இங்க இப்போ ஒண்ணு போயிட்டு இருக்குது, அந்த கடன் தள்ளுபடியை பத்தி. அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். அது வந்து யாருக்கு பெனிஃபிட், இது விவசாயிக்கு பெனிஃபிட் இல்லையான்னு கேட்டீங்கன்னா, இது பாதி பேருக்கு பெனிஃபிட்டே கிடையாது தாங்க. அதை ஒத்துக்கதான் செய்யணும். பட் இருந்தாலும் ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாராட்டவும் செய்யலாம். அதுக்குன்னு ஓவரா மட்டும் கொடுக்க முடியாது. ரெண்டாவது, அண்ணனோட வேடிக்கை பார்ப்போமா. அண்ணனோட பையன் எங்க படிக்கிறாங்க? ஏன் இங்கெல்லாம் ஸ்கூல் இல்லையா? தரமான ஸ்கூல் இல்லையா? அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க பைத்தியக்காரனா? அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, அண்ணன் பையன் மட்டும் படிக்கிறது சரி, ஓகே, நம்ம ஃபேமிலியை பத்தி போக கூடாதுன்னு நினைக்கும். அண்ணன் அதை வாலிண்டரா கேட்கும் போது நம்ம பேசுறதுல தப்பு இல்லையா? இங்க ஏதோ ஸ்கூலே இல்லாத மாதிரியும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒழுங்கா டீச்சர்ஸே இல்லாத மாதிரியும் தானே அண்ணன் ஒரு சில டைம்ல பேசுவாங்க. அப்படின்னு இருக்கும் அண்ணன்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இங்க தரமான ஸ்கூல் கவர்மெண்ட் தான் நடத்தணும் இல்லையா? அண்ணன் நடத்தலாமே, ஏன் அதுல தப்பு இருக்கு? எவ்வளவு திறன் நிதி வாங்குறீங்க, மாநாட்டுக்கு வாங்குறீங்க, பொதுக்கூட்டத்துக்கு வாங்குறீங்க, அதுல ஒரு திறன் நிதி இது பண்ணிட்டு நீங்க ஒரு ஸ்கூல் கட்டி, எப்பா உனக்கு பாடத்திட்டம் நிறைய சொல்றீங்கல்ல, பாடத்திட்டம் அந்த இப்படி ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வருவேன் அப்படி இப்படின்னு நிறைய பேசுறீங்கல்ல, இங்க இருக்க நிறைய மாணவர்களுக்கு சரியான இது இல்ல அது இல்லைன்னு சொல்லிட்டு பேசுறது இல்ல. அண்ணன் ஒரு ஸ்கூல் கட்டி அதுல சரியான வகுப்புகள் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, சரியா வழி நடத்தலாமன்னு கேட்கிறேன். ஸ்கூல்னா அண்ணன் ஸ்கூல் மாதிரி தான் இருக்கணும். அண்ணன் சீமான் ஸ்கூல் மாதிரி தான் இருக்கணும். ஸ்கூல்னா இப்படிதான் நடத்தணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முன்னாடியா இருக்கலாமே. அதை பார்த்து கவர்மெண்ட் திருந்துங்க. ஏன் அண்ணன் பண்ண மாட்டேங்கிறது? அண்ணனோட திறன் நிதியெல்லாம் இருக்கும் போது அப்படிதான் தோணுது. சரி, அதுக்கப்புறம் என்ன ஒண்ணு, அண்ணன் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா எல்ஐக்கின்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருந்தாரு. அந்த படம் நடிச்சு அதுல ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு சேலரி வாங்கியிருப்பாரு. இல்ல திறன் நிதின்னு சொல்லிட்டு ஒண்ணு அண்ணன் வாங்கிருக்கலாம். அப்பப்ப இந்த இடையில ஒரு 10 நாள் 15 நாள் ஷூட் போயிட்டு வந்தாங்கன்னா அந்த திறன் நிதி தேவைப்படாது. அண்ணனுக்கு அதுல இந்த சம்பாத்தியம் ஆயிரும், அதை வச்சா கட்சி நடத்தலாமா? ஏன் இங்க ஒரு சில பேர் இன்னும் 500 ரூபாய்க்குலாம் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து ஏன் அண்ணன் வாங்கி கட்சி நடத்திட்டு இருக்காரு? அதை வச்சு ஏன் பொதுக்கூட்டம் நடத்திட்டு இருக்காரு? அதை வச்சு மாநாடு போடுறாரு? ஏன் அந்த காசுக்கு வேற ஏதாவது பண்ணலாமே? அவ்வளவு தெளிவான கொள்கை சிந்தனை உள்ளவங்க, அவ்வளவு தெளிவா மக்களை பத்தி யோசிக்கிறாங்க. மக்களுக்கு ஏதாவது பண்ணலாமேன்னு கேட்கிறேன். ஏன் நீங்க மக்கள்கிட்ட இருந்து வாங்கி நீங்க ஏன் கட்சி நடத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறேன் நானு. ஏன்னா இங்க நிறைய பேர் காசு கொடுக்குறோம், அத்தனை பேருமே 500 ரூபா 1000 ரூபாய்க்கு டெய்லி வேலைக்கு போற சம்பளத்தை தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். அப்படின்னு இருக்கும்போது அந்த காசை வச்சு மக்களுக்கு ஏதாவது நீங்க பண்ணலாமே, ஏதாவது நல்லது செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஸ்டின் வருது. இங்க நிறைய பேர் கேட்கறாங்க, இல்ல ப்ரோ அப்படி பண்ணவங்க எல்லாம் நிறைய பேர் டொனேஷன் பண்ணவங்க எல்லாம் நல்லது பண்ணியிருக்காங்க, ஒரு சில பேர் கூட்டு வச்சு அவங்கள வச்சு நல்லதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி எத்தனை நல்லது பண்ணீங்க, எத்தனை பேர் அமௌண்ட் போட்டு விட்டு நீங்க அந்த நல்லது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுங்க. எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? உங்களுக்கு திறன் நிதின்னு சொல்லிட்டு நீங்க வாங்குறீங்க. அந்த திறன் நிதிக்கு சரியான
என்னென்ன கணக்கு வழக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருக்குதா? அத்தனை பேர் கொடுக்குறாங்களா? அத்தனை பேர் கொடுக்க ஒரு ரிசிப்ட் கொடுத்தா மட்டும் பத்துமா? இல்ல அந்த அவன் கொடுக்குற ₹1 துட்டுனாலும் அந்த ₹1 துட்டுக்கு நீங்க கணக்கு காட்டலாம். அந்த துட்டை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு காட்டணும். நீங்க எதாவது காட்டியிருக்கீங்களா? எதுவுமே காட்டலையே. இதுதான் கைஸ். இங்க வந்து அவங்களோட வந்து கொள்கை சித்தாந்தமா அந்த தமிழ் தேசியமா அதெல்லாம் வந்து தூர தள்ளுங்க. இவங்க சரியான முறையில பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதை ஒத்துக்கணும். ஓகேங்களா? இங்க மக்களோட பணத்தை வாங்குறது எப்படின்னு சொல்றது எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ நான் ஒரு கட்சி நடத்துறேன்னு வச்சுக்கலாம். அந்த கட்சி நடத்துறேன்னா அதுக்கான ஃபண்ட் இருக்கணும். இவர் எவ்வளவு நாள் டேரக்டரா இருந்திருக்காரு, படம் நடிச்சிருக்காரு, இவர்கிட்ட ஒரு சில சொத்து பத்துக்கள் இருக்கலாம், அவங்களோட மாமனார் யாருங்க நிறைய பேருக்கு தெரியும். அப்படின்னு இருக்கும்போது இங்க மக்கள் இருந்து நீங்க ஒரு காசை வாங்குறீங்க. அந்த காசை வாங்கிட்டு என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, நான் ஒண்ணும் இல்லாதனா வாடகை வீட்டுல தான் இருக்கேன், அப்படி இப்படின்னு பேச தெரியுது, கார் வச்சுக்க தெரியுது அப்படின்னு இருக்கும்போது மக்கள் பணத்துல இருந்து நீங்க வாங்குறீங்க. அந்த மக்கள் பணத்துல பாதி மக்கள் பணத்துக்காக செலவு பண்ணலாம் மக்களுக்காக. நீங்க அப்படி எதுவுமே செலவு பண்ண மாதிரி தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு என்ன தோணுதுன்னா நீங்க சரியான கணக்குகளை காட்ட மாட்டேங்கிறீங்க. அப்போ அதையும் நம்பி இன்னும் வரைக்கும் உங்களுக்கு திறநிதின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இதுல யாரு முட்டாள்களா இருக்காங்க? எப்படி நீங்க முட்டாளா மாத்திட்டு இருக்கிறீங்க? இங்க சொசைட்டி என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. ஒவ்வொருத்தனும் ₹100 ₹200 இன்னும் கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பண்ண போறீங்க? அவன் காசை நீங்க வாங்கி என்ன பண்ண போறீங்க? இப்படி நிறைய கொஸ்டின் வருது. நீங்க சம்பாதிச்சு எப்பனாலும் கட்சி நடத்துறதுக்கான வழிகள் இருக்குது. சரி, ஒரு சில பேர் வந்து அந்த கட்சிக்காக வந்து டொனேஷன் கொடுக்க தான் செய்வாங்க. அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கலாம். ஆனா நீங்க ஒரு கூட்டம் நடத்துறீங்க, கூட்டத்துல படத்தை தூக்கிட்டு வந்துடுறீங்க. அந்த இடத்துல ஒருத்தர் துட்ட போடுற பார்த்து அடுத்த வந்து அண்ணன் நமக்காக பேசுறாருன்னு சொல்லிட்டு போடுறீங்க. அண்ணன் நமக்காக இங்க பேசல, அதுதான் உண்மை. அண்ணன் நமக்காக பேசுற மாதிரி பில்டப் தான் இங்க கொடுத்துட்டு இருக்கிறாரு. மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது. ரெண்டாவது, இவனை கட்சியில பாத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தனும் இந்த வாய் விட்டு கத்துவான். வாய் விட்டு ரொம்ப கத்துவான். ஏதோ கொள்கை ரீதியாக நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருப்பானுங்க. இவனோட அத்துமீறலும் இவனோட அடாவடித்தனமும் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு யூடியூப்ல நீங்க அடிச்சு பாருங்க. NTK பத்தி அடிச்சு பாருங்க. அந்த கட்சியில இருக்கும் ஒவ்வொருத்தரும் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய வரும். அதனாலதான் நான் சொல்றேன், ஒரு டைம்ல நானும் அண்ணனோட பேச்சை கேட்டு மயங்கினவன் தான். ஏன்னா அண்ணன் இந்த அளவுக்கு பேசுறாரு, இவ்வளவுக்குலாம் நமக்காக கடந்து பேசுறாரு, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோண்டிட்டு இருக்க டைம்ல அண்ணனை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னடா இது, அண்ணன் இந்த இவருக்கான இவ்வளவுக்குள்ள நம்ம முட்டு கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. நான் பண்ணாத ஒரே தப்பு இந்த கட்சிக்கு ஓட்டு போடாம போனது. கொஞ்சம் மயங்கினேன். ஆனா அந்த மயங்கினதுல இருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டேன். அதே மாதிரி நீங்களும் ஒரு சில பேர் இன்னும் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கிறீங்க. தப்பிச்சு தயவு செஞ்சு வெளியே வந்துருங்க. ரெண்டாவது, இந்த மாத்தி பேசுற பச்சோந்தி இருக்கும் தெரியுமா? அந்த பச்சோந்தி கூட கலர் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல குயிக்கா மாறாது. இந்த நாம் தமிழர் சேர்ந்தவங்க அத்தனை பேரும் மிகப்பெரிய பச்சோந்தியோட கேவலமான ஜென்மங்கள். அவங்க வந்து எப்படின்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் கட்சி மாதிரி பேசுறவனுங்க. திடீர்னு இப்படி நல்லதுன்னு சொல்லிட்டு பேசுவானா, திடீர்னு அப்படியே மாத்தி பேசுவானுங்க. இவன் கெட்டவன் சொல்லுவான், அடுத்த நாளைக்கு அவன் நல்லவன் சொல்லுவான். இங்க சாஞ்சி பேசுவான், நாளைக்கு அப்படி வேற ஒரு பக்கம் சாஞ்சி பேசுவான். நான் இதை தான் சொன்னேன்னு சொல்லுவான், அதை அப்படியே திருச்சி இல்ல நான் இதை சொல்லலைன்னு சொல்லுவான். இப்படிப்பட்ட கட்சியில இருக்க போச்சுல கொஞ்சம் சிந்திச்சு யோசிச்சு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றேன். முட்டு கொடுங்க, முட்டா கொடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ கண்டிப்பா இவரை பத்தி ஃபுல் கிறிஸ்டியா நான் போடுறேன். ஓகேங்களா? இந்த நாம் தமிழர்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இன்னும் புரியாத ஒரு சில பேர் இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. தெளிவான வீடியோ போட்டுட்டு நான் தெளிவா வந்து பேசுறேன்னு நான் வரேன். இல்ல, என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல, சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல, கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல, வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சான்.